ஹலோ கைஸ், வெல்கம் டு தி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு வெஸ்டர்னில் இருக்க ஒரு ஜூஸ் கடைக்கு தாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே ஓரமாக வண்டி நிப்பாட்டுப்பா அப்படின்னு எடுத்து போய் எதுக்குன்னு தெரில. சரி வாங்க என்னன்னு சொல்லி கேட்போம். என்னடா இந்த தொப்பி பாய் திடீர்னு சொப்புச்சம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ அது வாங்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்பி பாய் கிட்ஸுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று புதுசாக ஆரம்பிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முடிச்சு போய் ஜூஸ் குடிப்போம். நான் சொன்னேன் ஏமாந்து நிற்கிறாரு பாருங்க. 150 ரூபா கைஸ், 150 ரூபா ஏமாந்துட்டார். பார்த்தீங்கன்னா இதுக்கு 500 ரூபாவா வசதி. யூடியூப் சேனல் வந்ததுன்னா வசதி ஆயிட்டாப்பல, வேற ஒன்றும் இல்லை. பாய்க்கு ஒரு சின்ன பக்கம் தான் சரியா போகும். நான் பாய் போட்டுருவோமா? எப்படி பார்த்தாலும் 500 ரூபாய்க்கு ஒர்த்து மாதிரியே தெரியலையே இது. அங்க பாரு எப்படி ஏமாந்துக்கிறாரு. குறைச்சாச்சு. போங்க, நானே ஏமாந்துட்டு போறேன். உசுரே 500 ரூபாய் 500 ரூபாய் இப்படிதான் தூக்கி போட்டு விளையாடு. 500 ரூபாய் வேஸ்ட். அதெல்லாம் போய் அவர் கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு. குழந்தை இருக்கா? யூடியூப் சேனலுக்கு இல்ல, குழந்தைகளுக்கு சொப்பு சாமான் வாங்கிட்டு போனாரு. வயசான பிரம்மச்சாரி. யாரு? இஸ்மி இல்ல. என்ன இதுல என்ன ஒரு பிரச்சனை, அவர் கல் இருக்கு. கிண்ணி இல்லையா? அப்ப தண்ணி குடிக்கணும் டெய்லியும். இல்லையா? கல்லு தானா? ஆமா, 2 கல்லு. அது இல்ல, அவர் கல்மேடா. அது இல்ல, கல்மேங்கல் கண்ணாலி பேசுறாரு பாண்டி. அவருக்கு வந்து கல்லு இல்லங்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரியுது. ஜூஸ் கடைக்கு போலாம். ஜூஸ் கடைக்கு போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஷவர்மா அப்படின்ற ஒரு கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம தொப்பி பாய்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஸோ நாங்கள் என்ன இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வாட்டர் மிலான் ஒரு அத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்லுவோம். ஆனா ஜூஸ் கீழே ஊத்துச்சோ. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண அத்தி வந்துருச்சு. அதை குடிச்சு பார்த்துட்டு தொப்பி பை அவரோட கஷ்டங்களை சொல்லுவார், கேளுங்க. ஒரு வாய் மட்டும் நான் குடிக்கிறேன், அதுக்கப்புறம் கிளாஸ் காலி ஆயிருக்கு. அதனால வீடியோல நான் கொஞ்சம் குடிச்சிக்கிறேன், சரியா? ஆமா கன்ஃபார்ம். வரலன்னா அப்புறம் பாத்துக்கோப்பா. ஐயோ, இவங்கிறத பார்த்தா நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. டே தாடா போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் கணக்கு வச்சுப்பாப்லையா? என்னப்பா தொப்பி பைக்கு ஒரு மேலே இவ்வளோ பாசமா எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட வைக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. சும்மா விளையாட்டுத்தனமா ஒரு ஷவர்மான்னு சொன்னது அவர் வந்துட்டு போட்டு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு. ஸோ இது யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பே பண்ணணும்னு சொன்னோம். பார்ட் 1ல சிக்கன் கடையில் சாப்பிடும் போது ஒரு 200 ரூபா தொப்பி பைக்கிட்டு வந்து ஆட்டையை போட்டவன் இவன் தான். ஸோ அதனால இவனையே சாப்பிட வச்சு இவனையே இந்த ஷவர்மாக்கு பே பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டியும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. வழக்கம் போல இந்த ஷவர்மாக்கு தொப்பி பை தாங்க பே பண்ணாரு. பாவம், அந்த மனுஷன் எவ்வளவுதான் தாங்க வர தெரியல. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இந்த ஷவர்மாவும் அத்தி ஜூஸும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க டேஸ்ட். ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையார் டு பெசன்ட் நகர் போற ரோட்ல பூர்விகாக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குங்க. யார் காசு கொடுக்க போறா பாய்? இவரா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து எல்லாத்தையும் சும்மா மோந்து தாங்க பார்த்தேன். நான் அவர்கிட்ட நான் வெளியவே சொன்னேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ண சொன்னேன். ஜிபேல 0 பேலன்ஸ் இருக்கா பாய்? அவர்கிட்ட 2 இருக்கு. தொப்பி பாய் மானம் உங்கையில தானே இருக்கு. சந்தோஷப்பட்டதா வருத்தப்பட்டதா தெரியலையே. அது நீங்க தான் போன கல்யாணம், நான் பண்ண முடியாது. கல்யாணம் இல்லையா பை? இன்னும் ஆடி வந்து 50 ரூபா. ஆடி வந்தா ஓடி வந்துடும். சரி வாங்க கிளம்பலாம். கிளம்பலாமா? எங்க? அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. காசு இல்லையே. எந்திரிச்சு போடா. அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யணும், எதை கிளீன் பண்ணணும், என்னென்ன பண்ணுன்ற விஷயத்தை கேட்டு பார்த்துட்டானா கழுவில எனக்கு கழுவு தெரியும் ஓரளவுக்கு. ஜூஸ் ஒரு 10 ஜூஸ் போட்டு கொடுங்க, நான் போட்டு கொடுத்துறேன். ஆனால் எனக்கு காசு இல்லை. நான் பண்றேன். சாரை கொடுத்து இது முக்கியம். 600. ஓகே, குழந்தைக்கா பாய்? பிறந்த குழந்தைக்கா ஒரு முன்னாள் கழிச்சு
ஏன்டா பெசனரில் இல்லாத கடை அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ பெசனரில் நிறைய கடை இருக்குது, பட் ஆனால் இது காஸ்ட் வைஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு வச்சிங்க. பானிபூரிலாம் எதுவும் சாப்பிடலையாடா? இப்போ 250 ரூபா செலவு பண்ணதுனால உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இது கேவலமா இருக்கு. இது வாங்குறதுக்கு 500 ரூபா 550 ரூபா 600 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. அப்ப பானிபூரி அப்ப பேல்பூரி ஐயோ வண்டி சாவி காணமா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சாரி. இல்ல சாமான பிடிங்க முதல்ல. வயசான காலத்துல சேனலுங்க பேசுறான் பாருங்க, பதில் சொல்லு. எதுக்குங்க பாருங்க, எதுக்கு இது உங்களுக்கு 570 ரூபாய்க்கு அது தேவையா? 570 ரூபாய்க்கு தேவையா? அது ஒரு ரீசன் என்ன, எதுக்கு சொல்லுங்க. என்ன தேவை? குழந்தை இருக்குடா அவருக்கு, சும்மா சும்மா அவட்ட கேட்டதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சா? யோ இதே கண்டென்ட் பூசா எல்லாம் பேசி ஐயா சாவடி. கண்டென்ட் அது உள்ளதான் வைக்காதீங்க. கையில புடிச்சிட்டு உட்கார முடியாதா? கையில ஆன்ம போயிட்டா கையில எப்படி ஆடும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை கைஸ்.